HR is not hiring people, they are rising people. அது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள் இதயம் என்றால் அந்த இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டிகள் இந்த மனித வள நிபுணர்கள். நீங்க HR, நான் மற்றவர்களுக்காக வேலை செய்யவில்லை, நான் என்னுடைய மன திருப்திக்காக வேலை செய்கிறேன். தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாதவரை எந்த புனித நதியில் நீராடியும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணாலும் கூட தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு அவர் நினைக்காதவரை அந்த ட்ரைனிங் செஷன் அவருக்கு ஒரு வகையான பிரயோஜனமும் இருக்காது. ஈதல் தமிழ் வழங்கும் இணைய வழி தமிழ் வகுப்பில் உங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு எழுதவும் படிக்கவும் தமிழ் மொழியின் ஆளுமையாகவும் வருவதற்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த அழகான நிகழ்வை அமைத்து தந்தமைக்காகவே 11th HR ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஷார்ப் HR ஃபாரம் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய கைதட்டல் தரலாம் என்னுடைய சார்பா. சார், நான் வரும்போதே ஜோசப் சார் பேசிட்டு இருந்தார், என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அங்கே உள்ளார உட்காந்துருக்கும்போது. அப்போ ஜோசப் சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்களே பேச்செல்லாம் கேட்பாங்களா சார்னு கேட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு எல்லாரும் இருப்பாங்களே, என் பேச்செல்லாம் கேட்பாங்களா சார்னு. அவர் சொன்னார், 24 மணி நேரம் பேசுகிறவங்கள கேட்கறதாப்பா HRோடைய வேலையே. யார் எப்போ வந்தாலும் நாங்கள் கேட்டே பழக்கப்பட்டவங்கப்பா, யார் பேசினாலும் நாங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்போம், கவலையே கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கன்னாரு. ஆனால் இந்த மேடை என்ன மாதிரியான மேடைனா, உண்மையிலேயே எத்தனையோ மேடைகளில் பேசியிருந்தாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அல்லது அந்த மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியான மக்களிடம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மேடையை அமைத்து தந்தமைக்காகவே ஒரு மிகப்பெரிய நன்றியை. HR is not hiring people, they are rising people. கரெக்டா? ஒரு தொழிற்சாலையினுடைய அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள் இதயம் என்றால் அந்த இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டிகள் இந்த மனித வள நிபுணர்கள். நீங்க HR, அந்த இதயம் துடிக்கணும்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு 1000 சிங்கத்தை ஒரு ஆடு வழி நடத்தினா அந்த படை தோத்துரும். 1000 ஆட்டை ஒரு சிங்கம் வழி நடத்துச்சுன்னா அந்த படை ஜெயிச்சிடும் சார். யார் வழி நடத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய முக்கியம். நான் இதை ஒரு காலேஜ் மேடையில் சொல்லிட்டு இருந்தேன், எப்பயுமே மிஸ்டர் கூலா இருக்கணும். தோனிக்கு முன்னாடியே கிருஷ்ணர் அப்படி தாண்டா இருந்தாரு. அத்தனை கடவுள் போட்டோலாம் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லா கடவுள் போட்டோவும் கையில ஆயுதம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த கிருஷ்ணர் மட்டும் என்னப்பா பண்ணாருன்னா புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டேன். அவன் சொன்னா, மற்ற கடவுள்லாம் மனைவிகளோட இருக்காங்க, கிருஷ்ணர் மட்டும்தான் லவ்வரோட இருக்காரு, ராதையோட இருந்தாரு, அதனால அவர் ஃப்ளூட் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. மற்றவெல்லாம் அனுபவிச்சு கைதிட்டுறாரு. இன்னைக்கு ராஜலட்சுமி காலேஜில் சோறு போட்டுருவாங்க. நம்ம சொன்னாலுமே அது கவர் பண்ணிடக்கூடாது இல்லை, நானே அதை பயந்துட்டு தான் சார் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய போர்களில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் கூட இந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எத்தனை தூரம் முக்கியமோ, அந்த 9 கோடி பேர் 11 கோடி பேர் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதற்கு நிகராக அதை வழி நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கார்ல, அவர் அந்த 9 கோடி பேருக்கு சமம் சார். அந்த 9 கோடி பேருக்கு சமம். அத்தகைய வழி நடத்துபவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு HR-ஆக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சார். பொதுவாகவே எம்ப்ளாயீஸில் 2 வகையான பேர் இருப்பாங்க சார், இல்லை 3 வகையான பேர்னு கூட வச்சுக்கலாம். ஒன்று, கடமையை செய்கிறவங்க, கரெக்டா, கடமையை முழுமையாக செய்கிறவங்க. 2வது, கடமைக்கு செய்கிறவங்க. 3வது, என்ன செய்கிறோன்னு சரியாமல் செய்கிறவங்க. இப்போ எங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று நடந்துச்சு. 100 நாள் வேலை திட்டம் எல்லாரும் இருக்குல்ல, 100 நாள் வேலை திட்டம் நடந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணா, மண்ணை தோண்டிக்கிட்டே வந்தான். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த மண்ணை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தன் தோண்ட, ஒருத்தன் மூட, தோண்ட மூட, இப்படியே 1 கிலோமீட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பண்றீங்க 2 பேரும்? ஒருத்தன் தோன்றியா, இன்னொருத்தன் மூடுறா, என்னப்பா பண்றீங்க? இல்லை சார், நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம். மரம் நடுறதுக்காக 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. முதல் எம்ப்ளாயியோட வேலை குழிய தோன்றது, 2வது எம்ப்ளாயியோட வேலை அந்த மரக்கன்றை வைக்கிறது, 3வது இருக்கிறவனுடைய வேலை அந்த மண்ணை போட்டு மூடுறது. இந்த மரக்கண்டு வைக்கணும்ல, அவன் இன்னைக்கு லீவு சார். அதுக்காக நாங்கள் எங்கள் வேலையை பண்ணாமல் இருக்க முடியாது சார். அவன் தோண்டுவேன், நான் மூடுவேன், நாங்கள் கடைசியில் சம்பளத்தை வாங்கிட்டு போவோம் சார். நான் இது கடமைக்கு செய்கிறவங்க, கரெக்டா. 2வது, கடமையை செய்கிறவர்பாங்க. நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய டாஸ்க்கு சார். ஒரு பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் பண்றாங்க. பாவை விளக்கு சிற்பம் பார்த்துருக்கீங்களா, இப்படி வச்சு இப்படி பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கும்.
பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் பண்றாரு. அந்த கோயிலுடைய தர்மகத்தா வந்து பார்க்குறாங்க, அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு சார். அப்படியே இருக்கு. ஒரு சிற்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு. இவர் கேட்குறாரு, இந்த 2 சிற்பத்தையும் அங்கே வைக்க போறீங்க, 2யுமே வைக்க போறீங்க? இவர் சொல்றாரு, இல்லை சார், ஒரு சிற்பம் வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால நான் இன்னொன்று பண்றேன். இது சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால இன்னொன்று பண்றேன். என்ன சிதிலமாச்சு? என்ன இதில் சில இல்லை, பெண்கள் வந்து கூந்தல் பின்னுவாங்களா, அந்த பாவை விளக்கு சிற்பத்தில் ஒரு கூந்தல் மாதிரி பின்னாடி வருது. அந்த காலத்தில் பெண்களுக்கு கூந்தல்னு ஒன்று இருந்துச்சு, பெருசா அப்படி கூந்தல்லாம் ஒன்று இருந்துச்சு. சிரிச்சு என்னைய மாட்டி விடக்கூடாது. அந்த கூந்தல்ல 3 மிடிப்பு போட்டு பின்னினாங்கன்னா கடைசியா வந்து முடிக்கும் போது 3ஆ போட்டு முடிப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, 3 பின்னலாவை செதுக்கி கடைசியா முடிக்கும் போது 2ஆ போட்டு முடிச்சிட்டாரு. இவர் சொல்றாரு, இந்த சிலை வந்து பின்னமாயிடுச்சு சார், நான் தப்பா பண்ணிட்டேன், அதுக்காக நான் இன்னொரு சிலை பண்ணேன். எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. 8 மாசம் ஆச்சு சார். இந்த சிலை பண்றதுக்கு 8 மாசம் ஆச்சு. இன்னொரு சிலை பண்றதுக்கு அதுக்கும் 8 மாசம் ஆச்சு சார். இந்த சிலையை எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டார். இந்த கோயில் கோபுரத்துல 80 அடி கோயில் கோபுரத்துல 80வது அடியில வைக்க போறேன் சார். தர்மகத்தா சிரிச்சாரு, எப்ப உனக்கு அறிவு இருக்கா? 80 அடி கோபுரத்துல 80வது அடியில் இருக்கக்கூடிய சிற்பத்துல பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தல் 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? இதுக்காக நீங்க இன்னொரு சிற்பம் செய்வீங்களா? இதுக்காக இன்னொரு 8 மாசம், இது யாருக்கு தெரியும்னாரு. அந்த சிற்பியினுடைய பதில், இது எனக்கு தெரியும்னாரு. இது எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு முறை இந்த கோவிலை கடக்கும் போதும் என்னுடைய வேலை சரியில்லைன்னு எனக்கு தோணும். நான் மற்றவர்களுக்காக வேலை செய்யவில்லை, நான் என்னுடைய மன திருப்திக்காக வேலை செய்கிறேன். அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் எந்த வேலையும் செய்வதில்லை, என்னுடைய மன திருப்திக்காக, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்கிறாங்கல்ல, அந்த எம்ப்ளாயிஸை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய இருக்கு சார். இந்த 3வது கேட்டகரி என்ன தெரியுமா? 2க்கும் நடுவில் இருப்பாங்க. இந்த கடமையை செய்யறதுக்கும் கடமைக்கு செய்யறதுக்கும் நடுவில் ஒரு கேட்டகரி இருப்பாங்க சார். ஒரு முறை பழனிக்கு போகிறேன், பழனியில் ஒரு நிகழ்ச்சி, பழனிக்கு போகிறேன். இந்த பழனி நல்ல ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நைட்டு பூரா பஸ்ஸுக்குள்ளே நடக்கிறாரு சார். இங்கேயும் நடக்கிறாரு, திரும்ப வந்து நடக்கிறாரு, திரும்ப நடக்கிறாரு, திரும்ப நடக்கிறாரு. நைட்டு பூரா ஸ்லீப்பர் பஸ்ஸில் நடந்துக்கிட்டே இருக்காரு. காலையில் நான் நினச்சேன், சரி இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி எதுக்குடா இருந்தாலும் நடக்கிறாரு, உட்கார்றாரு, கொஞ்சம் நேரம் திரும்ப நடக்கிறாரு, திரும்ப உட்கார்றாரு. தூக்கத்தில் நடக்கிற வியாதியா, சுகர் பேஷண்டா, எதுக்குடா நடக்கிறாருன்னு. காலையில் சார் பஸ்ஸு போய் பழனியில் நிற்கிது. இந்த மனுஷன் இறங்கி அந்த படியை தொட்டு கும்பிட்டாரு. படியை தொட்டு கும்பிட்டு முருகா அப்படின்னாரு. நான் போய் கேட்டேன், எதுக்குங்க நைட்டு பூரா இங்கேயும் அங்கேயும் நடந்தீங்களே, நைட்டு பூரா எதுக்குங்க நடந்தீங்கன்னு. அவர் சொன்னார் சார், சூப்பர் பதில். நான் தம்பி ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ நான் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதலும் நிறைவேறிச்சு, அந்த பழனிக்கு வந்துட்டேன் அப்படின்னார். இப்போ இதுதான் சார் 2க்கும் நடுவில். இப்போ ஒரு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும், செய்யாத மாதிரியும் இருக்கும், நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ உண்மையிலேயே வேலை செஞ்சானா இல்லை செய்யலையா, இப்போ நம்ம என்னடா இதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுன்னு ஒன்று வரும் இல்லை. இப்போ நடந்து வந்தானா வரலையா, கரெக்டாக தான் வந்திருக்கானா வரலையா, நமக்கு ஒரு டெசிஷன் இருக்கும்ல. இப்போ இந்த ட்ரைனிங் செஷனால் மட்டும் ஒருத்தரை மாற்றிட முடியுமானா ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை, கரெக்டா? ஏக்நாத்னு ஒரு குரு இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து ஊரில் இருக்கக்கூடிய புனித நதிகள்லாம் நீராட போகிறோம், புனித நதிகளில் போய் நீராட போகிறோம், நீங்களும் வாங்கன்னார். அவர் சொன்னார், என்னால் வர முடியாதுப்பா, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த பாவக்காயை எடுத்துகிட்டு போங்கப்பான்னு ஒரு பாவக்காயை கொடுத்து விட்டார். அவங்களும் என்ன பண்ணாங்க, எல்லா புனித நதிகளையும் போய் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க. கங்கை, யமுனை, காவேரி எல்லாத்துலேயும் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஏக்நாத்தில் வந்து கொடுத்தாங்க, குருவே நாங்கள் எல்லா நதிகளுக்கும் போனோம், எல்லாத்தையும் பார்த்தோம், இந்தாங்க இந்த பாவக்காயை முக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம், இந்தாங்கன்னார். இப்போ அந்த ஏக்நாத் என்ன பண்ணார், அந்த பாவக்காயை வெட்டி பீஸ் பீஸாக ஆக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு, சாப்பிடுங்க பாண்டார். எல்லாம் கசக்குதுங்கன்னா, என்ன சார் கசக்குதுங்க குருவே, கசக்குது குருவே. இவர் சொன்னார், இதான் எல்லா புனித நதிக்கு நீராடிடுச்சு இல்லை, அப்படின்னா அது கசப்பு போயிருக்கும். அது எப்படிங்க பாவக்காயோட கசப்பு போகும்? இவர் சொன்னாரு, பாவக்காய் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை எந்த புனித நதியில் நீராடியும் பிரயோஜனம் இல்லைன்னார். இதே மாதிரிதான் ஒருத்தர் எவ்வளவு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணாலும் கூட
தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு அவர் நினைக்காதவரை அந்த ட்ரைனிங் செஷன் அவருக்கு ஒரு வகையான பிரயோஜனமும் இருக்காது. ஒவ்வொருத்தரும் தன்னை மாத்திக்கணும் சார். அதுக்கான விஷயங்களை தான் நம்ம கொடுக்கணும். வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். அறம்னு அந்த கதையினுடைய பெயர், அறம். அந்த வைக்கம் முகமது பஷீர் யாருன்னா மிகப்பெரிய விருதுகள் வாங்கினவர், இந்திய நாட்டில் தேசிய விருது வாங்கினவர், எழுத்துக்குன்னு தேசிய விருது வாங்கினார். ரொம்ப பசிக்குது அவருக்கு, ரொம்ப பசிக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு போறாரு. மசால் தோசை ஏதோ ஒரு தோசை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் ஜிப்பால கை விட்டு பார்க்குறாரு, காசு இல்லை சார், பர்ஸை காணோம், பர்ஸை காணோம். இப்போ அவர் திரும்பி அந்த ஹோட்டலுடைய ஓனரை பார்க்குறாரு. அந்த ஓனரும் அதே நேரத்தில் இவரை பார்க்குறாரு. இவர் அந்த ஓனரை பார்க்குறாரு, ஓனரும் அதே நேரத்தில் இவரை பார்க்குறாருன்னா அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, அதே மாதிரி இவரை பார்க்குறாரு. இப்போ இவருக்கு அப்படியே ஒரு பதட்டமாக வருது. என்னடா பண்ணுறதுன்னு போய் கை கழுவிட்டு போய் ஓனர்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் பர்ஸை எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அது காணோம் சார். ஓனர் சொல்கிறாரு, காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம், காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. இவர் இவருக்கு ரைட்டர்லாம் தெரியாது, ஓனருக்கு ஒரு ரைட்டர் அதெல்லாம் தெரியாது. காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். இல்லைங்க நான் உண்மையிலேயே காசு எடுத்துகிட்டு வந்தேங்க, பர்ஸை எடுத்துகிட்டு வந்தேங்க, ஆனால் பர்ஸை காணங்க. நான் நீங்கள் விட்டீங்கன்னா நான் பக்கத்தில் தான் எங்கள் வீடு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவர் சொல்கிறார், ஓனர் சொல்கிறார், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் உங்கள் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்கன்றார். உங்கள் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு போங்க. அவர் பெரிய ரைட்டர், தேசிய விருது வாங்கின ரைட்டர். உங்கள் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு போங்கன்றார். இப்போ பஷீர் சொல்கிறாரு, நான் அப்பொழுது அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேரையும் பார்த்தேன், சுற்றி முற்றி பார்த்தேன். யாராவது ஒருத்தராவது எனக்கு உதவி செய்யறதுக்காக, என்ன சார் ஒரு தோசை 5 ரூபா தானே சார், நான் தரேன் சார்னு யாராவது சொல்லி அந்த 5 ரூபாயை நான் கொடுக்குறேன் சார்னு யாராவது வருவாங்கன்னு நான் சுற்றி பார்த்தேன். ஆனால் ஒரு மனிதனினுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கு அத்தனை கண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தன தவிர ஒருத்தர் கூட உதவுறதுக்கு முன் வரவே இல்லை. எனக்கு வேற வழியே தெரியாமல் நான் அந்த ஜிப்பாவை கழட்டி வச்சேன். நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வரலாமாங்க காசை, நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வரேங்கன்னு. அப்போ ஒரு சொல்றாரு, உன்னைய மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இது மட்டும் பனிஷ்மெண்ட்டாக இருந்தாக்க மற்றவங்களுக்கு இதாக இருக்கும், உன் வேட்டியையும் கழட்டி வச்சுட்டு போன்றார். எவ்வளோ பெரிய எழுத்தாளர், எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், வேட்டியை கழட்டி வச்சுட்டு போன்றார். இப்போ ஒரு வேற வழியே இல்லாமல் ரொம்ப ஒரு மந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு அந்த வேட்டி மேலே கை வைக்கிறார். அப்போ ஒரு அழுக்கு கை வேகமாக வந்து அவர் கையை பிடிக்குது. ஒரு அழுக்கு கை வந்து பிடிச்சி, சார் என்ன சார் அவன் சொல்கிறான், நீயே வேட்டியை கழட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ அவரை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, வேட்டியை கழட்டி சட்டையை கழட்டி, உனக்கு எவ்வளோயா தரணும், 10 ரூபா தானே, இந்த அந்த அழுக்கு கையில் அந்த 10 ரூபாய் தூக்கி எறிகிறார். சார் நீங்கள் முதல் அந்த வேட்டியை கட்டுங்க சார், முதல் அந்த ஜிப்பாவை போடுங்க சார், வாங்க சார். இப்போ பஷீர் எழுதுறாரு, நான் என் மானத்தை இறுக்கி கட்டி கொண்டேன், அந்த அழுக்கு கை என் கைகளை பிடித்து இழுத்து வந்தது, நான் அவரோடு என்ன பேசுவதுன்னு தெரியாமல் அப்படியே வெளியே வரார். அந்த நண்பர் வந்து அப்படி ஒரு லுங்கியை இழுத்து கட்டிட்டு, என்ன சார் நீ, ஏன் சார் ஹோட்டலுக்கு வர்றவங்க சாப்பாடு எடுத்துட்டு இது காசு எடுத்துகிட்டு வரவேணாமா சார், ஏன் சார், இல்லைப்பா நான் காசெல்லாம் எடுத்துகிட்டு தான்ப்பா வந்தேன், ஆனால் வர்ற வழியில் எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலப்பா, எப்படி தொலைஞ்சிச்சுன்னு தெரியல சார், இந்த ஊர் வந்து திருட்டு பையன் ஊர் சார், வரும்போது ஜாக்கிரதையாக வரவேணாமா சார், திருட்டு பையன் ஊர் சார், இல்லைப்பா நான் பர்ஸை எடுத்துகிட்டு வந்தேன் சார், எப்படி தொலைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ற. உடனே என்ன பண்ணுறான்னா லுங்கில கையை விட்டு ஒரு 10 பர்ஸ் எடுத்து நீட்டுறான். சார் இதில் உங்கள் பர்ஸ் எதுன்னு பார்த்து எடுத்துக்கங்க சார்ன்றான், இதில் உங்கள் பர்ஸ் எதுன்னு பார்த்து எடுத்துக்கங்க சார்ன்றான். இப்போ பஷீர் சொல்கிறாரு, காசு இருந்தும் ஒரு மனிதனினுடைய வக்கரமாக அரை நிர்வாணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அமர்ந்திருந்த நாகரிகமான மனிதர்கள் இருக்காங்களே, அது அறமா? இப்போ பஷீர் என்ன பண்ணுறாரு, அதில் அவர் பர்ஸும் இருக்குது, இந்த 10 பர்ஸு காமிச்சான்ல அதில் அவர் பர்ஸும் இருக்குது, அவர் இல்லைப்பான்ட்டார், இதில் என் பர்ஸு இல்லைப்பா அப்படின்றார். இப்போ பஷீர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கதையை முடிக்கும் போது, இந்த மனிதனினுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கு வக்கிரமாக காத்து கொண்டிருந்த நாகரிகமான உடை அணிந்த அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறமா, அல்லது ஏதோ ஒரு மனிதனினுடைய மானத்தை காக்க வேண்டும் என்று ஒரு பிட்பாக்கெட்காரன் நினைத்தானே அது அறமா, அல்லது என்னுடைய பர்ஸ் அதில் இருந்தும் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேனே இது அறமா, எது அறம் என்று அந்த பஷீர் அந்த கதையை முடிக்கிறார். யார் மனதையும் புண்படுத்தாத வண்ணமாக ஒரு டிப்ளமசியோட எடுத்துகிட்டு போகும்போது, நல்ல டெசிஷன் மேக்கிங்கோடு எடுத்துகிட்டு போகும்போது, ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சாரதியாக, ஒரு வழிகாட்டியாக, மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய படைத்தலைவர்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வர வேண்டும். உங்களை சார்ந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த நல்ல தருணத்தை அமைத்து தந்தமைக்காகவே நம்ம 11th HR கான்ஃபரன்ஸினுடைய அத்தனை பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக நான் சார்கிட்ட கூட கேட்டேன், சார் நான் எவ்வளோ நேரம் சார் பேசலான்னு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சிருவோன்னாரு. உண்மையிலேயே சொன்னோம்னா இந்த 1.5 மணி நேரமும்
சரியான விஷயத்திற்கு கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களிடம் நல்ல ஒரு மொழியோடு பேசிய ஒரு பெரிய மன நிறைவோடு, எப்பயுமே சொல்லுவோம், இது பைபிளில் ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன, சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன, சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன, சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன, இந்த செம்மண்ணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன பைபிளில் ஒரு வாசகம் வரும். இந்த வார்த்தைகள், இந்த கதைகள், இந்த சொற்கள், ஏதோ வகையில் இந்த சம்பவங்கள் உங்கள் மனதில் விழுந்து அது செம்மனாக இருந்து அந்த கதைகள் ஒரு விருட்சமாக மாறி உங்கள் நிறுவனத்தை வளர்க்குமேயானால் இந்த மேடையை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மேடையாக கருதுகிறேன். நன்றி. அருமையான இந்த மேடை அமைத்து தந்தமைக்காகவே மிகப்பெரிய ஒரு